அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு இயேசு ஆண்டவர் தண்டனை குறித்து பேசுறாரு. யாருக்கு தண்டனை? மனசு மாறாம இருக்கிறாங்களே அத்தனை பேருக்கும் தண்டனை அப்படின்னு பேசுறாரு. இத கேட்கிறப்போ நெஞ்சுக்கு வலிக்கிறது இல்லையா? இயேசு ஆண்டவரே இப்படி பேசலாமா? எவ்வளவு பாரதூரமாக பேசுறாரு. ஐயோ கேடு, உங்களுக்கு கேடு, உங்களுக்கு நிச்சயம் தண்டனை, நீங்க மனசு மாறல அழிஞ்சு போவீங்க அப்படியெல்லாம் இயேசு பேசுறாரு. இதை இயேசு பேசுறப்போ எவ்வளவு வருத்தமா இருக்குது, எவ்வளவு வலிக்குது. அன்பின் உள்ளங்களே, இயேசு ஆண்டவர் ஏன் இப்படி பேசுறாரு? நாம அழிந்து போகணும் அப்படின்னு சொல்லியா? நமக்கு கேடு வரணும் அப்படின்னு சொல்லியா? நாம தண்டனைக்குள்ளாகணும் அப்படின்னு சொல்லியா? கிடையாது. அவர் ஏன் இப்படி எல்லாம் சொல்றார் அப்படின்னா, இந்த வார்த்தைகள் அவரிடம் இருந்தே வருகிறது அப்படின்னா நாம பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எவ்வளவு மோசமானவை அப்படி என்பதை நாம உணர்ந்துக்கணும் என்பதற்காக அவர் நம்ம முன்கூட்டியே ரொம்பவும் கவனமாக இருக்கும்படி கண்டிக்கிறாரு. நம்ம பசங்களை நாம கண்டிக்கிறது இல்லை. சமயங்கள்ல இந்த பசங்களுக்கு தெரியாது எது சரியானது எது தவறானது அப்படின்னு சொல்லி. சின்ன பசங்க தானே, அவங்களுக்கு வாழ்க்கையினுடைய அந்த சூட்சுமம் தெரியாது. ஆகவே என்ன பண்ணிப்பாங்க, சமயங்கள்ல அவங்க தப்பான முடிவுகள் எடுப்பாங்க. அப்படி தப்பான முடிவுகள் எடுத்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது அப்படி என்பதற்காக நாம அவங்கள சின்ன வயசுல இருந்தே கண்டிக்கிறது இல்லை. சரி, ஸ்கூல்ல இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஆனா முந்தின நாட்கள்ல எல்லாம் ஸ்கூல்ல எதற்கு கரெக்டா படிக்காம ஹோம்ஒர்க் பண்ணாம ஸ்கூலுக்கு போற வேளையில அங்க இருக்கக்கூடிய வகுப்பாசிரியர் தண்டிக்கிறாங்க, பெரும்படி கூட கொடுப்பாங்க. எதற்காக? அந்த பிள்ளைகள் கெட்டு போயிடணும் அப்படி என்பதற்காகவா? கிடையாது. இப்படி பொறுப்புணர்வு இல்லாமல் நீங்க வளர்வீர்களாக இருந்தால் வாழ்க்கையில் ஒருபோதும் நீங்கள் வெற்றியை காண மாட்டீர்கள், மகிழ்வை காண மாட்டீர்கள், நிம்மதியோடு இருக்க மாட்டீர்கள் என்பதற்காகத்தான். ஆகவே இயேசு ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு அப்படின்னா அதை ரொம்பவும் ஆக்ரோஷமாக சொல்றாரு அப்படின்னா அவர் நம்மை கீழாக போய்விடணும் அப்படி என்பதற்காக அல்ல, மாறாக நம்முடைய மேலான நிலையை விட்டு நாம இறங்கிவிடக்கூடாது என்பதற்காக. சரி, இப்போ ஒரு பையன் தன்னுடைய அப்பாக்கு முன்னாடி ஸ்மோக் பண்ண மாட்டான், தன்னுடைய அம்மாக்கு முன்னாடி அவன் குடிக்க மாட்டான். ஆனா இதெல்லாம் அவன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணிப்பான். இதை எப்போவாச்சும் யாராச்சும் அவனுடைய அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ அவன் இந்த காரியங்கள் பண்ணுவதை கண்டு வந்து சொல்வார்களாக இருந்து அதை கேட்டுக்கிட்டு சரி என் பையன் தானே போக போக அவன் திருந்திருவான் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்களா? கிடையாது. கண்டிக்க ஆரம்பிப்பாங்க, தண்டிப்பாங்க. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் பண்ண நீ கெட்டு போயிருவ, கேடு வரும் அப்படின்னு திட்டுறது கிடையாது. அதேதான். எதற்காக அப்படி பெற்றோர் திட்டுறாங்க? ஏன்? என்ன பசங்க எதிர்காலத்தில் தங்களது வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கக்கூடாது அப்படி என்பதற்காக. அதற்காகத்தான் இயேசு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு மனம் மாறுங்கள். நீங்க பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தப்பான காரியங்களில் இருந்து மனம் மாறுங்கள். நீங்க மனம் மாறி நல்லதொரு வாழ்க்கை வாழுங்கள். இன்னைக்கு உங்களுக்கு எதிராக தீமை செய்கிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை நீங்க மன்னிங்க. அப்படி மன்னிக்க முடியலையா, நீங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கின்ற பொழுது நினைச்சுக்கோங்க, நான் எதை பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட வர்றனோ அதை நான் ஆண்டவர்கிட்ட இருந்து பல மடங்காக நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். நான் மன்னிக்கலையா, நான் இரக்கம் காட்டலையா, நான் ஒருத்த மீது குரோதத்தோடும் விரோதத்தோடு இருக்கிறேன்னா அப்படின்னா அப்படியே இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து என்னால அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமா? கிடையாது இல்லையா? நான் எதை கொடுக்கிறேனோ அதைத்தானே பெற்றுக்கொள்ள முடியும். நான் மன்னிப்பை கொடுத்தால் ஆண்டவர் எனக்கு மன்னிப்பை கொடுப்பார். அற்புதமாக மலப்பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே போதித்தார் அல்லவா? நீங்க இரக்கம் காட்டுங்க,
தெய்வத்திடம் இருந்து உங்களுக்கு இரக்கம் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டுங்க. மன்னிக்க முடியாதவங்களை மன்னிச்சிருங்க. அவங்களுக்காக அல்ல, உங்களுக்காக. நீங்க சில காரியங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும், இதை வாழ்க்கையில பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினால் இன்னைக்கு அது சந்தோஷமாக இருக்கும். ஆனா எதிர்காலத்துல அது உங்களது வாழ்க்கை படுகொலியில் வீழ்த்தி விடும். இன்னைக்கு அந்த காரியம் உங்களுக்கு இனிப்பாக இருக்கலாம். ஆனா அந்த இனிப்பான காரியம் எதிர்காலத்துல உங்களுக்கு வியாதியாக கூட அது மாறிவிடலாம் இல்லையா? இன்னைக்கு சில நல்ல காரியங்கள் கசப்பாக இருக்கலாம். ஆனா எதிர்காலத்துல அந்த காரியம் தானே உங்களுக்கு மருந்தாக இருக்கும். ஆகவே சொல்லுகிறேன், நீங்க என்ன தப்பான காரியங்கள் இதுவரை பண்ணி கொண்டிருந்தாலும் அவற்றையெல்லாம் இப்பொழுதே நிறுத்தி விடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு. அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, கண்டிப்பான வார்த்தைகளோடு சொல்றாரு. உங்க வாழ்க்கையில இதுவரை பண்ணிய தப்புக்கள் எல்லாம் நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு நேரிய வழியில நடக்க ஆரம்பிங்க. மற்றவர்கள் உங்களை பாராட்டணும் அப்படி என்பதற்காக அல்ல, நான் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. இயேசு சொல்றார். இயேசுவின் ஆசீர் உங்க வாழ்க்கையில் நீங்க நிறைவாக பெற்றுக்கொண்டு வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ள வாழ்த்துகிறேன். ஆமென்.